இந்த நாளிலே கூட ஆண்டவர் நமக்காய் ஒரு வார்த்தை இந்த பகுதியை வித்தியாசமாய் பார்க்க வைக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 72வது அதிகாரம் 12வது வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார். அப்ப கூப்பிடுகிற யாவருக்கும் ஒரு உதவி உண்டுங்க. கூப்பிடுற யாவருக்கும் ஒரு உதவி உண்டு. மனுஷன் நம்ம கூப்பிட்டு எல்லா வேலையில நமக்கு இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா இருக்க முடியும். ஒரே மனிதன் எல்லா வேலையில நம்மளோட இருப்பாங்க அப்படின்னா நிச்சயமா இருக்க முடியாது. டிஃப்ரெண்ட் பீப்புள் நம்ம லைஃப்ல இருப்பாங்க. ஆனால் ஒருவர் நம்ம எப்பெல்லாம் கூப்பிடுறோமோ, எந்த நிலையில இருந்து கூப்பிட்டாலும் அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் பார்த்து கடந்து போகலாம் ஜெபத்துல. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து வாசிங்க. இரண்டாம் காரியத்தை பார்க்கிறோம். முடங்கி கிடந்த ஒரு மனிதன் அலங்கார வாசலின் வெளியே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவர் காரியத்து பிச்சை கேட்கிறவன் அவன் எழுப்பி நடக்க முடியாதவனா இருக்கிறான். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். எத்தனை வருஷம் சொல்லல, எப்போ பிறந்தான்னு சொல்லல, ஆனால் சுமந்து கொண்டு வந்து அலங்கார வாசலுக்கு வெளியே அவனை அமர வைப்பார்கள். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனா இருந்தான். அப்ப என்ன அர்த்தம்னா 100க்கு 100% அவன் அங்க இருந்திருப்பான். ஏன்? அவன் பிச்சை கேட்கிறான். அந்த வருமானத்துல அவனுக்கு போஜனம் உண்டாகும். அவனை வைத்து சில பேர் பிழைப்பு நடத்துவாங்க, அவர்களுக்கும் போஜனம் உண்டாகணும் பொழுது அவன் இருந்த அண்ணன் மறிச்ச அண்ணன் அவன் கேட்கிற வேலை பிச்சை. இன்னும் பரிதாப நிலைக்கு இருக்கும் பொழுது பிச்சை அதிகமா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனை தூக்கி கொண்டு அந்த இடத்த வந்து வச்சிருக்கான். புரியுதா? தான் பிள்ளை ஜுரம் வந்துருச்சுன்னா ஐஸ்கிரீம் யாராவது வாங்கி தருவாங்களா? சாய்தாக பண்ணு இல்லையா? ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இல்லை, வருத்தப்படுவாங்க, பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஆனால் இங்கே அங்கே வருந்தினார்கள் என்று ஒன்றுமே சொல்லப்படலை. அவன் அவல நிலையில இருந்தாலும் கூட அவனை சுமந்து கொண்டு வந்து அவனுடைய ரொட்டீன் என்ன பிச்சை கேட்க. இன்னைக்கு அநேக வேலையில இனி அநேக வேலையில நம்ம இப்படி இருக்கிறோம். ஆனால் அங்க பாருங்க, அலங்கார வாசல் எனப்பட்ட தேவ ஆலய வாசல் அட்டிலே வைத்தார்கள். ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லையா? நாடோறும் அவனை அலங்காரவாங்க. ரெஸ்டே இல்லை, லீவே இல்லை. 365 days அவன் வேலை செஞ்சு கொண்டு இருந்தான். உங்களை யாராவது கனவீனப்படத்தான் எவ்வளவு வலி இருக்கும். எளியவனாய் பார்த்தா, கேவலமா பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். அவன் வலியை பொருட்படுத்தாமல் அவனுக்குள்ள ஒரு மனசு இருக்குன்னு பொருட்படுத்தாம அவனை எடுத்து பிச்சை எடுக்க வைக்கிறான். இன்னைக்கு உங்களை யாராவது ஏளனம் பண்றாங்க அப்படின்னா உங்க மனசை அவங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நீங்க யாரையாவது கேவலமா பேசுறீங்கன்னா அவங்க மனசை நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆனா உங்கள் மனதையும் அவர்கள் மனதையும் புரிஞ்ச கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். நம்ம ஏளனப்பட்டு போகும்போது நமக்காக நிற்கிறவர், நாம பிறரை ஏளனப்படுத்தும் போது அவங்களுக்காக நிற்பார் இல்லையோ? அடிக்கடி எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிற ஒரு விஷயம் என்னன்னா, நீ எத்தனை பேரை வாழ்க்கையில ஏளனமா பார்க்கிறியோ அதை விட டபுள் மடங்கு உன்னை ஏளனமா பார்ப்பாங்க. எத்தனை பேரை நீ உயர்வா பார்க்குறியோ அதை விட டபுள் மடங்கு உன்னை உயர்வா பார்ப்பாங்க. எனக்கு இது தனிப்பட்ட விஷயத்த கர்த்தர் சொல்லி கொடுத்தார். எனக்கு தனிப்பட்ட விஷயத்துல அப்ப என்ன அர்த்தம்னா, அப்ப நான் யாரையோ சில மனிதர்கள் சில வேலையில ஏனமா பார்த்துருக்க பேசியிருக்க அதனால ஆண்டவர் எனக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தவராய் உணர்த்தினவராய் இருக்கிறார்.
அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் கூடுமான வரை நிச்சயம் நான் யாரும் ஏளனமா பார்க்கிறத தவிர்த்தாச்சு. என்னை யாராவது ஏளனமா பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்கும்ல. அப்ப நான் மற்றவங்களை ஏளனமா பார்த்தேன்னா எப்படி இருக்கும்? அவன் முடியாதவன் தான், அவன் முடங்கி கிடவன் தான், அவன் பாவத்தில் விழுந்து கிடந்தவன் தான். அவனை பாவி என்று குற்றம் தீர்ப்பதற்கு நாம் யார்? எல்லாமே ஈஸியா கிறிஸ்தவத்துல பண்ணிட முடியாது. உண்மையா சொல்ற, யாருக்குள்ள இயேசு இருப்பார் அப்படின்னா மன்னிப்பு கேட்கிறவருக்குள்ள இருப்பார். யாருக்குள்ள நிலைச்சிருப்பாருன்னா மன்னிக்கிறவனிடத்துல நிலைச்சிருப்பார். ரெண்டு விஷயம் முக்கியம். யாருக்குள்ள வரணும்னு நினைப்பாருன்னா மன்னிப்பு கேட்கிறவனுக்குள்ள வரணும்னு நினைப்பாரு. யாரு கூட எப்பவுமே இருக்கணும்னு நினைப்பாருன்னா மன்னிக்கிறவனோட எப்பவுமே இருக்கணும்னு நினைப்பாரு. ஏன்? கர்த்தர் மன்னித்தவர் மன்னிக்கிறவர், மன்னித்தவர் மன்னிக்கிறவர், மன்னித்துக் கொண்டே இருப்பவர். எங்கேயுமே வேதத்துல பாருங்களேன், யாருக்காவது தண்டனை கொடுத்தாரு பைபிள் சொல்ல முடியுமா? புதிய ஏற்பாட்டில் சொல்லவே முடியாது. எல்லாருக்காக மன்னிப்பு உண்டு. அவரை நம்பி அவரை கூப்பிடுகிற அப்போ எளியவன், பாவம் பண்ணினவன் எளியவனா இருக்கிறான். மன்னிப்பு பெற்றுக் கொள்கிறவனை இப்போ நீங்க தப்பே பண்ணல, யாரையாவது மன்னிங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி நீ மன்னித்த, நீ என்ன என் முகத்திலே முடிக்காத நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? அப்ப உங்க பார்வையில் அந்த தப்பு பண்ணவன் எளியவனா இருக்கிறானா? ஐயா இந்த ஒரு வாட்டியெல்லாம் மன்னிங்கய்யா, இனி செய்ய மாட்டேன். இல்ல இல்ல, நெவர் நெவர் நெவர். சில வேளையில சில உறவுகள் கசப்புக்குள்ள போகுது அப்படின்னும் பொழுது அந்த மன்னிப்புங்கிற குணம் இல்லாததுனாலதான் கசப்புக்குள்ள போகும். சில உறவுகள் பிரியப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது, பிளவுபடப்படுகிறதுனா அந்த இடத்துல ஒரு செகண்ட் மன்னிப்பு அப்படிங்கிற ஜீவ ஊற்று இல்லாததுனால, வறண்டு போறதுனால அந்த இடத்துல மன்னிப்பு இல்லாதபடினால உறவுகள் பிரித்தெடுக்கப்படுகிறது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஈகோ தாங்க. அவன் யார் என்னை பத்தி இப்படி பேசிட்டான், அவர் யார் என்னை பத்தி இப்படி பேசிட்டான். அந்த சின்ன ஈகோல அந்த புனிதமான தகப்பன் மகன் உறவு விளக்கப்படுகிறது, தாய் மகன் உறவு விளக்கப்படுகிறது, ஊழியக்காரர் சீஷர்கள் விசுவாசிகள் உறவு விளக்கப்படுகிறது, நண்பர்கள் உறவு விளக்கப்படுகிறது. இதை எல்லா உறவுகளையும் கொண்டு வர முடியும். ஆனால் பிளவுக்கு முன்பாக அங்க மன்னிப்புங்கிற குணம், கிறிஸ்துவின் குணம் ஒருவனுக்குள்ளே இருந்துச்சுன்னா அங்க உறவுகள் சூப்பராயிடும். அப்ப மன்னிக்க முடியாத சூழல் எதுக்கு வருதுன்னா, அவனை எளியவனாய் நான் பார்த்தபடினால, அவன் செய்த தவறினால் அவனை நான் எளியவனாய் பார்த்தபடினால, அவனை மன்னிக்க எனக்கு குணம் இல்லாதபடினால அவனை நான் எளியவனாவே கன்சிடர் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ஆனால் அந்த எளியவன், ஆண்டவரே நான் அவருக்கு தவறு செய்துட்டேன், என்ன மன்னிங்கப்பான்னு ஒரு மனுஷனுக்கு துரோகம் பண்ணின பின்பு அந்த மனிதன் எளியவனா இருந்து தேவனுக்கு முன்பாக கைகளை நீட்டும் பொழுது அந்த தேவன் என்ன பண்ணுகிறார்னா, கர்த்தர் மெய்யான தேவன் என்ன பண்ணுகிறார்னா அவனை மன்னித்து அவனுக்கு ஒரு வாழ்வுதலை தருகிறார். நீ மன்னிக்க முடியாம ரிஜெக்ட் பண்ணவனுக்கு தேவன் மன்னிப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கை தர. இதுதான் சிம்பிள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நான் யாரையும் எளியவனா பார்க்கக்கூடாதப்பா, யாருக்கும் நான் எளியவனா பார்க்கக்கூடாது. அதே மாதிரி யாருக்கும் நான் எளியவனாவும் தெரியக்கூடாது. எனக்கு இந்த மன்னிக்கிற குணம் கொடுங்கன்னு கேளுங்க. ஈஸியா மன்னிக்கிற குணத்தை கொடுத்துட மாட்டார். நாளைக்கு உன் சகோதரன் உனக்கு ஒரு துரோகம் செய்வான், உன் சகோதரி உனக்கு ஒரு துரோகம் செய்வான். அப்போ அதுல அவங்க ஏளனமாய் பார்க்கிறோமா இல்ல மன்னிக்கிறோமாங்கிற டெஸ்ட் வரும். ரெடியா இருந்ததுங்க. அப்ப இங்க பார்க்கிறோம், அலங்கார வாசலே நாள்தோறும் அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தவனா இருக்கிறான். அப்ப தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். ஐயா, பிறருக்கு முன்பாக கைகளை நீட்டுகிறவன் எளியவன் தானே, கர்த்தருக்கு முன்பாக கையை நீட்டுகிறவன் எளியவன் அல்ல. அவன் பலசாலியை மாறுவதற்காக கையை நீட்டுகிறான். மனுஷனுக்கு முன்பாக எல்லா விஷயத்துக்கும் நம்ம கை நீட்டுகிறவர்கள் எளியவர்கள் தான். ஏன் நம்ம கை யாருக்கு நீட்டப்பட்டிருக்கிறது? மனிதனுக்கு முன்பாக. ஒருவேளை மனுஷனுக்கு முன்பாக நம்ம கரங்கள் நீட்டப்பட்டிருக்கோம்னா இல்லை, நம் கரங்கள் தேவனுக்கு முன்பாக நீட்டப்பட்டதாய். அல்லேலூயா. பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். சொல்லுங்க. இதுல ஒரு ரகசியம் இப்போ ஆராதனைக்கு வருவதற்கு முன்பாக கர்த்தர் அழகா வெளிப்படுத்தினார். என்னன்னா, தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான்.
இப்ப நான் பாவின்னு வச்சுக்கோங்க, பாவம் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? தலை நிமிர்ந்து இருப்பேனா, தலை குனிஞ்சு இருப்பேனா? சொல்லுங்க. நான் பாவம் செஞ்சுட்டேன், உங்ககிட்ட ஒரு சகாயம் கேட்கிறேன், தலை நிமிர்ந்து கேட்பேனா, தலை குனிஞ்சு கேட்பேனா? தலை குனிஞ்சு கேட்பேன். ஏன்? என்னை தலை நிமிர விடாது, என் பாவம் என்னை தலை நிமிர விடவே விடாது. அப்போ பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருப்போம்னா அவன் தலை நிமிர்ந்து வாழவே முடியாது. பயந்து பயந்து சாப்பிடணும். மன்னிக்க முடியாத ஒரு பாவம் தான், அன்பு செலுத்த முடியாத ஒரு பாவம் தான், தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு பாவம் தான். பாவம்னோட நம்ம உலகத்துக்குள்ள போயிடும். இல்ல, உலகத்துக்குள்ள அது அது பாவம் தான், அது டெபினிஷனே இல்லை. ஆனா ஆவிக்குரிய பாவம் ஒண்ணு இருக்குல்ல, அந்த பாவம் எனக்குள்ள இருந்தது அப்படின்னா நான் வாழ்வடைய முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை நீங்கள் பிறரை மன்னிக்க முடியாத நிலையில அவர்களுடைய பாவம் உங்களை வெறுப்படைய வைத்திருக்கணும், அவர்களுடைய பாவம் அவர்களை எளியவனாய் பார்க்க வைத்திருக்கும். ஆனால் இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் நேருக்கு நேராய் அவர்களை மன்னிக்க உங்களுக்கு மனமில்லை என்றாலும் கர்த்தரிடத்தை சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த மகனை, அந்த மகளை, அந்த நண்பனை, அந்த உறவை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு. நான் எளியவனா பார்த்துட்டேன்ப்பா, ஆனா என்ன மன்னிங்க, நீங்கள் படைத்த படைப்பு நான் எளியவனாய் பார்த்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். கர்த்தர்கிட்ட கேளுங்க. மீண்டுமாய் திரும்ப உங்களால் இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மன்னிப்புங்கிற குணம் உங்களுக்குள்ளே வறுமை என்றால் நீங்கள் இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வாழ்வடைந்த அநேகருக்கு வாழ்க்கையை கொடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க பாருங்க, அவன் உற்று பாரு. அதாவது அங்க என்ன பிச்சை கேட்கிறான். அங்க பிச்சை கேட்கும்போது பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். உற்று பார்த்து என்னை நோக்கி பாருங்க அப்படின்னு பேதுரும் யோவானும் கேட்கிறான். அவன் என்ன பண்றான்னா, அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். இந்த வார்த்தை தாங்க பிடிச்சி, இதைதான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கோம், தவறு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கீங்களேன், தாய் தகவல் சொல்ற முதல் வார்த்தை என்ன? திட்டிக்கிட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் வார்த்தை சொல்லுங்க, என்னை பார்த்து மரியாதையா என்னை பார்த்து பேசுறது அப்படின்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுவோம்? பார்க்கன்றீங்க இப்படியே தலை குனிஞ்சிரு. இல்லைம்மா நான் பண்ணலம்மா, இல்லைண்ணா நான் பண்ணலன்னா தலை குனிந்தே இருக்கும். நம் பிள்ளை தான், நாம் அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் தான், தாய் தான். ஆனா அந்த பிள்ளை ஏதோ ஒரு தவறு செஞ்சிருச்சுன்னு உடனே இப்படி தலை குனிஞ்சிருந்தா அதுக்கு தெரியுது தான் தப்பு பண்ணிட்டோம், பாவம் பண்ணிட்டோம். தலை குனிஞ்சே என் முகத்தை பார்த்து பேசு சொல்லிருக்கீங்களா? என் ஃபேஸை பார்த்து பேச சொல்லியிருக்கிறீங்களா? இல்லையா? நாங்க பாருங்க, அழகை ஆண்டவர் ஒரு காரியம் வெளிப்படுத்தினா, பேதுரும் யோவானும் அவனை உற்று பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் பாவம் பண்ணினவனா இருந்திருப்பானா உற்று பார்த்துக்க முடியாது, பாவம் செய்தவனால் உற்று பார்க்க முடியாது, பரிதாபத்தில் இருக்கிறவனால் உற்று பார்க்க முடியும். தேவஜனமே, பாவம் செய்தவனால் உற்று பார்க்க முடியாது, பரிதாபத்தில் இருக்கிற மனிதனால் உற்று பார்க்க முடியும். ஏனென்றால் பாவம் செய்தவனுடைய தலை பாதாளத்தை நோக்கி இருக்கும், பரிதாபத்தில் இருக்கிற தலை பாதாளத்திலிருந்து ஒருவன் உதவி செய்ய வந்திருக்கிறார் என்ற பொழுது பாதாளத்தை நோக்கி இருந்த பரிதாப தலை அந்த மனுஷனுடைய முகத்தை பார்த்து வாழ்வு கிடைக்காதா என்று உற்று பார்க்கணும். பாவத்தில் இருக்கிறவனால உற்று பார்க்க முடியாது, பரிதாபத்தில இருக்கிறவனால உற்று பார்க்க முடியும். இது அழகா நான் விசுவாசிக்கிறேன். அவன் பாவம் செய்தவனாய் அங்கே இல்லை, பரிதாபத்துக்குரியவனாய் அங்கே தேவனுடைய நாம மகிமைப்படுவதற்காக அவன் அங்கே இருந்தவனாய் அத்தனை வருடம் அங்கே இருந்திருக்கிறான். உற்று பாருங்க, பேதுரும் யோவானும் சொல்லும் பொழுது அவன் தைரியமாய் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைத்து நான் வாழ்வை பெற மாட்டேனா என்று உற்று பார்க்க வைத்தது. தப்பு பண்ணினா சில பேர் நம்மளால பார்க்கவே முடியாது. அதுவும் கர்த்தர் இடத்துல போய் நின்று மன்னிப்பு கேட்கவே முடியாது. தலை குனிந்தாப்பா என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிரு, தலை குனிஞ்சுதான் கேட்போம். ஆனா பரிதாபத்தில் இருக்கிற என்ன பண்ணோம்னா முகத்தை தரிசிக்கிறவனாய், ஆண்டவரே எனக்கு ஏதாவது கொடுக்க மாட்டீங்களா, ஆண்டவரே எனக்கு வாழ்வை தர மாட்டீங்களா, ஆண்டவரே இந்த பரிதாபத்திலிருந்து என்னை விடுவிக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு தலை குனிந்து கேட்க மாட்டான், தலை நிமிர்ந்து கேட்பான்.
இன்னைக்கு நீங்களும் பரிதாபத்தில் இருக்கிறதுனால தப்பே இல்லை. ஏன்? பரிதாபத்தில் இருந்தாலும் அவரை கூப்பிடும் பொழுது நம் தலை உயர்வு அடைந்து அவரை நோக்கி பார்க்கும். பாவத்தில் இருக்கும் பொழுது அவர் பார்க்க முடியாது, அப்படியே நினைச்சுக்கிட்டே இருக்கும். எந்த நிலையில இருக்கணும்? பரிதாபத்துக்குரிய நிலையில இருந்தா சந்தோஷப்படலாம். இந்த பரிதாபத்தை மாற்றக்கூடியவர் இருக்கிறார். ஒருவேளை பாவத்துல இருந்தா அவர் மாற்றுவார். எப்ப மாற்றுவார்னா, இதுல இருந்து நான் வெளிப்படணும்னு நினைக்கும் பொழுது பாவத்துக்கு நம்ம விடுதலை கொடுத்துருவாங்க. பாவத்தில் இருக்கிறவனையும் பரிதாபத்தில் இருக்கிறவனையும் அவர் உற்று நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இவன் எளியவனாய் இருந்தபடினாலே என்னை கூப்பிடுகிறான்னு சொல்லிட்டு விடுதலை கொடுத்துருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியம், பாவம் செய்தவனால் உற்று பார்க்க முடியாது, பரிதாபத்தில் இருக்கிறவனால் உற்று பார்க்க முடியும். அவங்க பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்னா, அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். தைரியமா பார்த்திருக்காங்க. அவனுக்குள்ள தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுனால தைரியமா பார்த்திருக்காங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்ல, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். யார் தெரியுமா? வலது கையினால பேதுரு அவனை தூக்கி, யோவானை தூக்கல, பேதுருவை கர்த்தர் ஏன் செய்ய வச்சாருன்னா, ஐயரே நீரே என்றால் கடல் மீது நான் நடந்து வரட்டுமா என்று அவரை நோக்கி பார்த்தவன் நடந்து போகையிலே கடலின் சீற்றத்தை கேட்டு, அந்த உலகத்தின் சத்தத்தை கேட்டு ஒரு நொடி பயந்து அவிசுவாசமா கீழே விழுந்த பொழுது பேதுருவின் வலது கையை பிடித்து இயேசு தனது வலது கையினாலே பேதுருவின் வலது கையை தூக்கி எடுக்கும் பொழுது பேதுரு அறிந்து கொண்டான், ஒருவனை தூக்க வேண்டும் என்றால் வல்ல கரத்தினால் அவனை தூக்கும் பொழுது அவனுக்கு வாழ்வு வரும் என்று அவன் அறிந்தபடினாலே தன்னுடைய வல்ல கரத்தினாலே அவனை தூக்கி எழுப்பி நட என்று சத்தமிட்டான். எழுப்பி நட என்று வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டதுங்க. எனக்கு கீழே விழுந்து கிடக்கிறோமா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம் கரத்தை தூக்குகிறவரா. பாருங்க, வலது அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். Again he became a disciple. அவர்களுடனே குதிச்சுட்டான்னு சொல்லி ஓடி போய் தன் தாயின் இடத்துல சொல்லல, தன் தகப்பனிடத்துல சொல்லல, தன்னை தூக்கி கொண்டு வந்தவனிடத்துல சொல்லல. ஏன் சொல்லல தெரியுமா? இவர்கள் எனக்கு கனத்தை கொடுக்கல, என்னை கேவலமா பார்த்தபடினால, மனுஷனோடு மனுஷனா என்னை கலக்காதபடி என்னை பிச்சை எடுக்க என்னை அலங்கார வாசலிலே வைத்தார்கள். என்னை அவர்கள் கனப்படுத்தியிருப்பார்கள், ஆனால் அலங்கார வாசலுக்குள்ளே என்னை அழைத்து கொண்டு அமர வைத்திருப்பார்கள். அத்தனை வருஷம் அலங்கார வாசல்ல வெளியில இருந்து அலங்கார வாசலுக்குள்ள ஓடி போனான்னு சொல்லுது. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ளாக அந்த ஆலயத்துக்குள்ளாக போய் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்கிற உணர்வு இருந்தபடினாலே தன் கால்களுக்கும் தன் கரடு முரண்டுகளுக்கும் பலன் கிடைத்த பொழுது, தன் மூட்டுகளுக்கு பலன் கிடைத்த பொழுது அவன் எங்கே போக வேண்டும் என்று அத்தனை நாள் ஏங்கி கொண்டிருந்தானோ அந்த சமூகத்துக்குள்ள போய் தனக்கு வாழ்வு கொடுத்த கர்த்தரை அவன் ஆராதித்தவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையை கொடுத்த தேவனை ஆராதிக்க நம் கால்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது? வாழ்க்கையை கொடுத்து வாழ்வை இழந்த நமக்கு நம் வாழ்க்கைக்கு ஒரு அச்சாணியா இருந்த இயேசு கிறிஸ்துவை தேடி ஓடுகிறதா, அல்லது உலகத்தின் பக்கமாய் நம் எண்ணங்களும் ஓட்டங்களும் ஓடிக்கொண்டு இருக்குமே? ஆனால் அலங்கார வாசலுக்குள்ளே இருக்க வேண்டிய பிரியமான சகோதரன சகோதரியே, அலங்கார வாசலிலே நீ உலகத்துக்குள்ளாக முடங்கி கிடப்பாய் என்றால், உலகத்தின் அன்பிலே முடங்கி கிடப்பாய் என்றால், உலகத்தின் ஆசாபாசங்களிலே முடங்கி கிடப்பாய் என்றால், உன்னை இதோ இந்த இரவு வேளையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெள்ளியும் பொன்னியும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் உனது வலது கரத்தை பிடித்து ஒருத்தர் உயிரோடு வைத்து வாழ வைத்து அவரால் கூடும். நீ எழும்ப நடக்க கூடும். எழுப்பி நட. Tonight is the deliverance for
for your darkness. Tonight is a deliverance from your darkness. Rise up. Rise up. Rise up. God needs you for your kingdom. I didn't know to whom this word is coming directly, but God loving you. Rise up, beloved children of God. அலங்கார வாசலுக்குள்ளே இருக்க வேண்டிய நீ அலங்காரத்தை இழந்து அலங்கோலமாய் அலங்கார வாசலுக்குள்ளே அமர்ந்து கொண்டிருக்கிறபடினால, இதோ உன் வலது கையை கர்த்தர் பிடிக்கிறபடினால, அவன் பேதுரு வலது கையை பிடிக்கும் பொழுது அவன் முடங்கி கிடந்த கைகளை கட்டி கொண்டிருந்திருப்பானே, ஆனால் அவனால் பேதுருவால் கைகளை பிடித்து தூக்க இயலாமல் இருந்திருக்கும். பேதுரு நீரிலே அமிழும் பொழுது கையை தூக்காமல் இருந்திருப்பாரே, ஆனால் கர்த்தரால் இழுத்திருக்க கூடாத காரியமாய் இருந்திருக்கும். இதோ இந்த வேளையில கர்த்தரும் வலது கையை தூக்க ஆவலாயிருக்கிறார். உனக்கு பலன் இருக்கிறது. நீ முடங்கி கிடந்த இடத்திலே உன் கைகளை நீட்டுவாயானால் உனக்கு பலன் உண்டு. இந்த கைகளை நீ மனுஷனுக்குடைய உதவிக்காக நீட்டி நீட்டி முடங்கி இருக்கிற உன் முடக்குவாத கரங்களை இதோ இந்த இரவு வேளையிலே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவருக்கு முன்பாக நீட்டப்படும் பொழுது உன் வலது கையில கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இருக்கிற இடத்திலே ஆண்டவரே அலங்காரமாய் இருந்த என் வாழ்வு அலங்கோலமாய் மாறினது என்ற வேதனையை நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால் தேவ ஜனமே, இருந்த நிலையிலே கைகளை உயர்த்தும் பொழுது உங்கள் வலது கையை உங்களுடைய வலது கையை கர்த்தர் பிடித்து எழுப்பிவிட வல்லவராய் இருக்கிறார். அலங்கார வாசலுக்குள்ளே உட்பிரவேசித்து வாழ்வடையுங்கள். வாழ்வை இழந்து எத்தனையோ பேர் அலங்கார வாசலிலே உங்களோடு இருந்த ஜனங்களை நீங்கள் கைகளை பிடித்து அலங்கார வாசலுக்குள்ளே எடுத்து செல்லும்படியான வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பின் தகப்பனே, முடங்கி கிடக்கிற முடவர்களை தட்டி எழுப்புவீராக. கர்த்தருக்கு நான் ஏதாகிலும் செய்வேன் என்று வேதனையோடு இருக்கிற ஜனங்களை தட்டி எழுப்புவீராக. அப்பா, இந்த இரவு வேளை இந்த வார்த்தை முடங்கி இருக்கிற பிள்ளைகளை தட்டி எழுப்பற்றும். என் கரத்தை பிடித்து தூக்கிவிட ஒருவரும் இல்லை என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கைகள் இந்த வேளையில நீட்டப்படுகிற பொழுது அந்த கரங்களை உதறி தள்ளி போன மனிதர்களுக்கு முன்பாக, அந்த கரங்களை உதறி அவர்களை எளியவனாய் பார்த்த மனிதர்களுக்கு முன்பாக அந்த கரங்கள் நீட்டப்பட்டு இருக்கிற இந்த நிலையிலே நீர் அந்த கரங்களை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதிப்பீராக ராஜா. அலங்கோலமான வாழ்க்கை அலங்காரமாய் மாற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென்.